மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையாக அன்புடன் கல்வியை போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையாக அன்புடன் கல்வியை போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையாக அன்புடன் கல்வியை போதிப்பேன். வணக்கம். மாணவ கண்மணிகளை, தங்களுடைய பாடப்புத்தகத்தை எடுத்துக்கொண்டீர்களா? பக்கம் எண் 17. பக்கம் எண் 17இல் தொழிற்பெயர் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். புத்தகத்தை எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது இலக்கண பகுதிகளில் எழுத்து சொல் என்பதை பற்றி பார்த்தோம். சார்பெழுத்துகள், அந்த சார்பெழுத்துகளினுடைய வகைகள், அளபடை என்பது யாது, அவ்வளபடையின் உயிரளபடை ஒற்றளபடை என்று 2 வகைகள் இருக்கின்றன. அதில் உயிரளபடை என்பது என்ன? அந்த உயிரளபடையினுடைய 3 வகைகள் செயலிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை என்பதும் ஒற்றளபடை என்பதை பற்றியும் பார்த்தோம். அதே போன்று சொல் என்றால் என்ன? அந்த சொல்லானது எவற்றை குறிக்கின்றது? மூவகை மொழிகள் என்பதை பற்றி நாம் நேற்று பார்த்தோம். இன்று நாம் பார்க்கக்கூடியது தொழிற்பெயரை பற்றி பார்க்க இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா? நன்றி. மாணவ கண்மணிகளை, அடுத்து நாம் பார்க்கக்கூடியது தொழிற்பெயர். தொழிற்பெயர் என்பது ஒரு வினை அல்லது செயலை குறிக்கக்கூடிய பெயர். ஒரு வினை, நாம் செய்கின்ற வினை அல்லது செயலை குறிப்பது, அதுதான் தொழிற்பெயர் என்பது. இப்போ நடந்தான் என்று வருகின்றது அப்படின்னா அதில் தொழில் என்ன அப்படின்னா நடத்தல், நாம் செய்கின்ற செயல். படித்தான், அதனுடைய வினை படித்தல். ஓடினான், அதனுடைய வினை என்ன? சரியானதுதான், ஓடுதல். தூங்கினான், அதனுடைய வினை தூங்குதல். நின்றான், நிற்றல். இதுதான் தொழிற்பெயர் என்பது. ஒரு வினை அல்லது அந்த செயலை குறிப்பதுதான் தொழிற்பெயர். அப்படி அந்த வினை அல்லது செயலை குறிக்கக்கூடிய பெயரானது எண், இடம், காலம், பால் இவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வரும். எப்படி குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ இவற்றை உணர்த்தாமல் வரும் அப்படின்னா, இப்போ முதலில் என்ன பார்த்தோம்? வந்தான். வந்தான் என்பது தானே பார்த்தோம். வந்தான் அப்படின்னா வருதல் என்று இருக்கின்றது. எண் என்பது ஒருமை பன்மை. வருதல் என்பதுல ஒருமையா பன்மையா? ஒருவர் வருகின்றாரா அல்லது பலர் வருகின்றார்களா? வருதல் என்பதில் தான் பார்க்கணும். வந்தான் என்பதை நீங்க பார்க்கக்கூடாது. வந்தான் என்பது வினைமுற்று. அதுல தொழிற்பெயர் என்ன அப்படின்னா வருதல் என்பது தொழிற்பெயர். அந்த வருதல் என்ற தொழிற்பெயர்ல ஒருமையா பன்மையா கண்டுபிடியுங்கள். இல்லை அல்லவா? இல்லை. இடம், அது தன்மையா, முன்னிலையா, படர்க்கையா? தன்மை, தன்னை குறிக்கின்றதா? முன்னிலை, தனக்கு முன்னால் இருப்பவரை குறிக்கிறதா? படர்க்கை அல்லது அனைவரையும் குறிக்கின்றதா? இல்லையல்லவா? காலம், வருதல் என்பது இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா? வருதல் என்றுதான் இருக்கின்றது. அந்த வருதல் என்பது எந்த காலத்தை குறிக்கின்றது? இறந்த காலத்தை குறிக்கின்றதா, நிகழ்காலத்தை குறிக்கின்றதா, எதிர்காலத்தை குறிக்கின்றதா? இல்லையல்லவா? பால், ஐம்பால்கள். ஆண் பாலா, பெண் பாலா, பலர்பாலா, ஒன்றன் பாலா, பலவின் பாலா? வருதல் என்பது
எதையும் நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அது தொழிற்பெயர். அந்த தொழிற்பெயரானது எண், இடம், காலம், பால் இவற்றை குறிப்பாகவோ அல்லது வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வரும். அப்படி வருவதற்கு பெயர்தான் என்னது? தொழிற்பெயர் என்பது. புரிந்ததா? தொழிற்பெயர் என்ன என்பது புரிந்ததா? தொழிற்பெயர் என்பது ஒரு வினை அல்லது ஒரு செயலை குறிக்கக்கூடிய பெயரானது எண், இடம், காலம், பால் இவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவதுதான் தொழிற்பெயர் என்பது. புரிந்ததா? அந்த தொழிற்பெயர் என்பது விகுதி பெற்ற தொழிற்பெயர், எதிர்மறை தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்று 4 பிரிவுகளாக இருக்கின்றது. முதல்ல விகுதி பெற்ற தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்பது ஒரு வினையடியோடு விகுதி சேர்வதனால் உருவாவது விகுதி பெற்ற தொழிற்பெயர். இப்ப நட என்பது ஒரு வினை. அந்த வினையடியோடு விகுதி சேர்கின்றது தள், நடத்தல். வாழ் என்பதோடு வாழ் என்பது வினையடி, அந்த வினையடியோடு விகுதி சேர்கின்றது தள், வாழ்தல். அதனோடு கை என்ற விகுதி சேர்கின்றது வாழ்க்கை. இப்படி வினையடியோடு விகுதி சேர்வதனால் உருவாகக்கூடிய தொழிற்பெயருக்கு விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்பது. இது ஒன்று. அதேபோல ஒரு வினையடியானது பல விகுதிகளை ஏற்பதாக இருக்கும். இப்ப வாழ் என்பதை பார்த்தோம். வாழ் என்பதோடு தள் என்ற விகுதி சேர்ந்தால் வாழ்தல். அதே வாழ் என்ற விகுதியோடு கை என்ற விகுதி சேர்ந்தால் வாழ்க்கை. வாழ் என்ற விகுதியோடு அள் என்ற விகுதி சேர்கின்றது அப்படின்னா வாழல், வாழ்தல் என்பது. இப்படி ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்பதாக இருக்கும். அடுத்து இரண்டாவது எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை பொருளில் வருவது, எதிர்மறையான பொருள், நடக்காத ஒரு பொருளை பற்றி சொல்வது. நட என்ற வினையடி மை என்ற விகுதியோடு சேர்கின்றது அப்படின்னா நடவாமை, அப்படின்னா நடக்காது இருப்பது என்ற பொருள். அப்படி எதிர்மறையான பொருளையும் தரக்கூடியது எதிர்மறை தொழிற்பெயர் என்பது. அடுத்து மூன்றாவது முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை தொழிற்பெயர் என்பது விகுதி, அந்த தொழிற்பெயரினுடைய விகுதி இடம்பெறாமல் பகுதி மட்டும் வந்து தொழிலை குறிக்கின்றது அப்படின்னா அது முதல்நிலை தொழிற்பெயர். இப்ப நடத்தல் என்று இருக்கின்றது, அதனுடைய விகுதி தள், அந்த தள் என்ற விகுதி இடம்பெறாமல் பகுதி மட்டும் வருகின்றது அப்படின்னா நட. படித்தல் என்பதனுடைய பகுதி படி, ஓடுதல் என்பதனுடைய பகுதி ஓடு. அவ்வாறு அந்த விகுதி இடம்பெறாமல் அந்த வினைப்பகுதியே தொழிற்பெயராக வருவது முதல்நிலை தொழிற்பெயர் என்பது. அதே முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். தொழிற்பெயரினுடைய விகுதி இடம்பெறாமல் பகுதி மட்டும் வரக்கூடிய அந்த முதல்நிலையானது திரிந்து வருவது முதல்நிலை தொழிற்பெயர். தொழிற்பெயரினுடைய விகுதி இடம்பெறாமல் அந்த பகுதி மட்டும் வந்து திரிந்து வருகின்றது அப்படின்னா அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். உதாரணத்திற்கு கெடு. கெடு என்பது முதல்நிலை தொழிற்பெயர். அதுவே முதல்நிலை திரிந்த தொழிற்பெயராக மாறுகின்றதுன்னா கெடு கேடு என்று வரும். அதே விடு, விடுதல் என்பது தொழிற்பெயர். விடுதல் என்பது தொழிற்பெயர். அந்த விடுதல் என்பது முதல்நிலை தொழிற்பெயர் எப்படி மாறுகின்றது அப்படின்னா விடு, விகுதி நீங்குகின்றது விடு. அதே முதல்நிலை திரிந்த தொழிற்பெயராக மாறுகின்றதுன்னா வீடு என்று வரும். புரிந்ததா? தொழிற்பெயரினுடைய விகுதி இடம்பெறாமல் பகுதி மட்டும் வந்து தொழிலை குறிக்கின்றதுன்னா அது முதல்நிலை தொழிற்பெயர். அதே போல தொழிற்பெயரினுடைய முதல்நிலையாக இருக்கக்கூடிய அந்த பகுதியானது திரிந்து வருகின்றது என்றால் அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்பது. இவைதான் தொழிற்பெயர் என்பது. புரிந்ததா? தொழிற்பெயர் என்பது ஒரு செயல் அல்லது வினையானது அந்த செயல் அல்லது வினையை குறிக்கக்கூடிய பெயர், எண், இடம், காலம், பால் இவற்றை வெளிப்படையாகவோ
குறிப்பாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் என்பது. அந்த தொழிற்பெயரானது விகுதி பெற்ற தொழிற்பெயர், எதிர்மறை தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்று 4 பிரிவுகளாக இருக்கின்றது. ஒரு வினையடியோடு விகுதி சேர்ந்து வருகின்றது அப்படின்னா அது விகுதி பெற்ற தொழிற்பெயர். அதே அந்த வினையடியானது விகுதியோடு சேரும் பொழுது எதிர்மறை பொருளில் தருகின்றது அப்படின்னா அது எதிர்மறை தொழிற்பெயர். தொழிற்பெயரில் விகுதி இடம்பெறாமல் பகுதி மட்டும் வந்து தொழிலை குறிக்கின்றது என்றால் அது முதல்நிலை தொழிற்பெயர். தொழிற்பெயரின் முதல்நிலையாகிய பகுதி திரிந்து வருகின்றது என்றால் அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்பது. இவைதான் தொழிற்பெயர் என்பது. புரிந்ததா? மாணவர்களுக்கு ஏதேனும் மையம் இருக்கின்றதா? இல்லை. நன்றி. வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர் என்பது ஒரு வினைமுற்று அந்த பெயரினுடைய தன்மையை ஏற்று ஒரு வேற்றுமையுருவை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் என்பது. வினையால் அணையும் பெயர் என்பது ஒரு வினைமுற்றானது அந்த பெயரினுடைய தன்மையை ஏற்று வேற்றுமையுருவை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் என்பது. இது தன்மை, முன்னிலை, படர்க்கை என்ற 3 இடங்களிலும் முக்காலங்களிலும் வரக்கூடியது. எவ்வாறு வரும்? உதாரணத்திற்கு கந்தன் பரிசு பெற்றான். கந்தன் பரிசு பெற்றான் என்ற சொற்றொடர் இருக்கின்றது. கந்தன் பரிசு பெற்றான் என்ற சொற்றொடர் இருக்கின்றது. இதில் யார் பரிசு பெற்றார்? யார் பரிசு பெற்றார்? கந்தன். அப்போ கந்தன் என்பது எழுவாய், பெற்றான் என்பது பயனிலை, அவன் வாங்கியது பரிசு, அது செய்யப்படும் பொருள். அதுவே பரிசு பெற்றவனை பாராட்டினர் அப்படின்னு வருது. பரிசு பெற்றவனை பாராட்டினர். அப்ப இங்க பரிசு பெற்றது யாரு? கந்தன். கந்தன் எங்கே இருக்கின்றான்? அங்கே இடம்பெறவில்லை. 2வது சொற்றொடர்ல அங்கே என்னதான் வருது? பெற்றவனை என்றுதான் பாருகின்றது. அதே முதல் இருப்பது பெற்றான் என்பது என்னவாக இருந்தது? ஒரு வினைமுற்று. அதே 2வது சொற்றொடர்ல அந்த வினைமுற்று என்னாகின்றது? கந்தன் என்ற பெயரினுடைய தன்மையை ஏற்றுக்கொண்டு விட்டது. கந்தன் என்ற பெயரினுடைய தன்மையை ஏற்றுக்கொண்டு விட்டது. அந்த பெயரினுடைய தன்மையை ஏற்று வேற்றுமையுருவை ஏற்று இருக்கின்றது. பெற்றவனை ஐ என்ற வேற்றுமையுருவை ஏற்று வேறொரு பயனிலை கொண்டு முடிகின்றது. பாராட்டினர் என்ற வேறொரு பயனிலை கொண்டு முடிகின்றது. அதனால்தான் இது வினையால் அணையும் பெயர் என்பது. புரிந்ததா? பெற்றான் என்று முதல் சொற்றொடர்ல வினைமுற்றாக இருந்தது. அதுவே 2வது சொற்றொடர்ல பெற்றவனை என்று வரும் பொழுது அந்த வினைமுற்றானது பெயரினுடைய தன்மையை ஏற்று வேற்றுமையுருவையும் ஏற்று பாராட்டினர் என்ற வேறொரு பயனிலை கொண்டு முடிந்திருக்கின்றது. ஆகவே இது வினையால் அணையும் பெயர் என்பது. புரிந்ததா? இதுதான் வினையால் அணையும் பெயர் என்பது. வினையால் அணையும் பெயர் என்பது ஒரு வினைமுற்றானது பெயரினுடைய தன்மையை ஏற்று வேற்றுமையுருவை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர். புரிந்ததா? நன்றி. தொழிற்பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடுகள். தொழிற்பெயர், வினையால் அணையும் பெயர், இந்த 2க்கும் உள்ள வேறுபாடுகள் என்னென்ன என்பது. தொழிற்பெயர் என்பது வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். அந்த வினையானது பெயர் தன்மையாக மாறி அந்த வினையையே உணர்த்தி நிற்பது தொழிற்பெயர் என்பது. ஆனால் வினையால் அணையும் பெயர் என்பது அந்த தொழிலை செய்யக்கூடிய கருத்தாவை குறிக்கும். யார் அந்த தொழிலை செய்கின்றார், அந்த தொழில் செய்பவரை குறிக்கும். ஆனால் தொழிற்பெயர் என்பது தொழிலை மட்டும்தான் உணர்த்தி நிற்கும். ஆனால் வினையால் அணையும் பெயர் தொழில் செய்பவரை குறிக்கும். தொழிற்பெயர் என்பது எந்த காலத்தையும் காட்டாது, எந்த காலமும் அதில் வெளிப்படையாகவோ குறிப்பாகவோ உணர்த்தாது. ஆனால் வினையால் அணையும் பெயர் என்பது
மூன்று காலத்தையும் காட்டும். இறந்த காலத்தையும் காட்டும், நிகழ்காலத்தையும் காட்டும், எதிர்காலத்தையும் காட்டும். தொழிற்பெயர் என்பது படற்கை இடத்திற்கு மட்டும் உரியது. படற்கைக்கு மட்டும்தான் உரியதாக வரும் மூவிடங்கள்ல. ஆனால் வினையாளனை பெயர் 3 இடங்களிலுமே வரும். தன்மையிலும் வரும், முன்னிலையிலும் வரும், படற்கையிலும் வரும். உதாரணத்திற்கு தொழிற்பெயர் என்பதில் பாடுதல், படித்தல் என்று கொடுத்திருக்கின்றார்கள். வினையாளனை பெயர் என்பது பாடியவள், படித்தவர் என்று வருகின்றது. இவைதான் தொழிற்பெயருக்கும் வினையாளனை பெயருக்கும் உள்ள வேறுபாடு என்பது. தொழிற்பெயர் என்பது தொழிலை குறிக்கும், வினையாளனை பெயர் தொழில் செய்பவரை குறிக்கும். தொழிற்பெயர் என்பது காலத்தை காட்டாது, வினையாளனை பெயர் காலத்தை காட்டும். தொழிற்பெயரானது படற்கைக்கு மட்டுமே உரியது, வினையாளனை பெயர் 3 இடங்களுக்கும் உரியதாக வரும். இவைதான் இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்பது. புரிந்ததா? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுவரை நாம் பார்த்தது இலக்கண பகுதியில் எழுத்து, சொல் என்பது. அதில் எழுத்துக்களில் அளபடை என்பதை பற்றி பார்த்தோம். சொல் என்பதில் மூவகை மொழிகள், தொழிற்பெயர், வினையாளனின் பெயர் என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்து அதனுடைய பயிற்சியானது புத்தகத்தில் பக்கம் எண் 18 கற்பவை கற்றபின் என்ற பக்கத்தில் இருக்கின்றது. எடுத்துக்கொண்டீர்களா? பக்கம் எண் 18 கற்பவை கற்றபின் தேன், நூல், பை, மலர், வா இத்தனிமொழிகளுடன் சொற்களை இணைத்து தொடர்மொழிகளாக மாற்ற சொல்லியிருக்கின்றார்கள். தனிமொழிகளாக இருப்பதை தொடர்மொழியாக மாற்ற வேண்டுமாம். தேன் தேன் என்பது தொடர்மொழியாக மாற்றும் பொழுது நான் தேனை பருகினேன், நான் தேனை பருகினேன். எழுதிக் கொள்ளுங்கள் மாணவர்கள். ஒரு தாளில் எழுதி அதனுள் இணைத்து விடுங்கள். நான் தேனை பருகினேன், நான் தேனை பருகினேன். எழுதிவிட்டீர்களா? இரண்டாவது நூல். நூல் நான் திருக்குறள் நூலை படித்தேன், நான் திருக்குறள் நூலை படித்தேன். நான் திருக்குறள் நூலை படித்தேன். எழுதிவிட்டீர்களா? பை. கடைக்கு துணிப்பையை கொண்டு செல், கடைக்கு துணிப்பையை கொண்டு செல். கடைக்கு துணிப்பையை கொண்டு செல். எழுதிவிட்டீர்களா? மலர். மலர் என் வீட்டிற்கு வந்தாள், மலர் என் வீட்டிற்கு வந்தாள். மலர் என் வீட்டிற்கு வந்தாள். எழுதிவிட்டீர்களா? வா. வா என்பது தொடர்மொழியாக. நாளை என் வீட்டிற்கு வா, நாளை என் வீட்டிற்கு வா. எழுதிவிட்டீர்களா? அடுத்தது இரண்டாவது வினை அடியை விகுதிகளுடன் இணைத்து தொழிற்பெயர்களை உருவாக்குக. ஒரு வினையடியானது இருக்கின்றது, அந்த வினையடியை விகுதிகளோடு இணைத்து தொழிற்பெயர்களை உருவாக்க வேண்டும்.
காண் என்பதற்கு அவர்கள் கொடுத்து விட்டார்கள் காட்சி, காணுதல், காணல், காணாமை என்று. அதேபோல சிரி, சிரி என்பதற்கு நாம் எழுத வேண்டும். எழுதலாமா? சிரி, சிரிப்பு, சிரித்தல், சிரிப்பு, சிரித்தல். எழுதிவிட்டீர்களா? படிப்பு, படி, படிப்பு, படித்தல். படி என்பதற்கு படிப்பு, படித்தல். எழுதிவிட்டீர்களா? தடு, தடுப்பு, தடித்தல், தடுப்பு, தடித்தல். எழுதிவிட்டீர்களா? சிரி என்பதற்கு சிரிப்பு, சிரித்தல். படி என்பதற்கு படிப்பு, படித்தல். தடு என்பதற்கு தடுப்பு, தடித்தல் என்பது. இவைதான் தொழிற்பெயர்கள் என்பது. எழுதிவிட்டீர்களா? அடுத்து மூன்றாவது, தனிமொழி, தொடர்மொழி ஆகியவற்றை கொண்டு உரையாடலை தொடர்க. இது உங்களுடைய புத்தகத்திலேயே நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். தனிமொழி, தொடர்மொழி ஆகியவற்றை கொண்டு உரையாடலை நாம் தொடர வேண்டும். அண்ணன் தம்பி உரையாடுவதைப் போல கொடுத்திருக்கின்றார்கள். முதலில் அண்ணன் கூறுகின்றார், எங்கே செல்கிறாய்? இது தொடர்மொழி. தம்பி சொல்கின்றான், தனிமொழியில வர வேண்டும். அதற்கடுத்து அண்ணன் வாங்குகிறாய் என்று கேட்கின்றார். அப்ப எதனையோ வாங்குவதற்காக போகின்றார். அப்ப எதனையோ வாங்குவதற்கு செல்கின்றார் அப்படின்னா பொருளை வாங்குவதற்காக. பொருளை நாம் எங்கு வாங்குவோம்? கடையில் வாங்குவோம். அப்ப தம்பி சொல்லக்கூடிய பதில், எங்கே செல்கிறாய்? கடைக்கு. எழுதுங்கள் தனிமொழியில. எங்கே செல்கிறாய் அப்படின்னு அண்ணன் கேட்பதற்கு தம்பி கூறுகின்ற பதில் கடைக்கு. அடுத்து அண்ணன் கேட்கின்றார், வாங்குகிறாய்? தொடர்மொழியில. என்ன வாங்குகிறாய்? என்ன வாங்குகிறாய்? வாங்குகிறாய் அங்கேயே இருக்கின்றது, நீங்க என்ன என்று மட்டும் எழுதினால் போதும். அதற்கு தம்பி பதில் சொல்கின்றார் தொடர்மொழியில. அடுத்து நாமவே எழுத வேண்டும். கடையில போய் என்ன வாங்குறாரு? ஏதாவது ஒரு பொருள் நாமளே சொல்லலாமே. தொடர்மொழியில சொல்ல வேண்டும். தக்காளி வாங்குகிறேன், வெங்காயம் வாங்குகிறேன், பருப்பு வாங்குகிறேன் அப்படின்னு நாமவே எழுதலாம். தொடர்மொழியில தானே கேட்கின்றார்கள். தக்காளி வாங்குகிறேன், அல்லது வெங்காயம் வாங்குகிறேன், அல்லது பருப்பு வாங்குகிறேன், சர்க்கரை வாங்குகிறேன் அப்படின்னு ஏதேனும் ஒன்றை தொடர்மொழியில் நாம் எழுதலாம். எழுதிவிட்டீர்களா? அடுத்து அண்ணன் கேட்கின்றார் தனிமொழியில. என்ன கேட்டிருப்பாரு? ஏதோ பொருளை வாங்கறதுக்கு போறாரு, அது என்ன பொருள்னு சொல்லிட்டாரு. அடுத்து அதனுடைய விலை என்னன்னு கேட்கணும். எவ்வளவு அண்ணன் கேட்கின்றார், அது தனிமொழியில. எவ்வளவு கேள்விக்குறியோடு இருக்கணும், பார்த்துக்கொள்ளுங்கள். எவ்வளவு. அதற்கு தம்பி பதில் சொல்கின்றார் தொடர்மொழியில. எவ்வளவு வாங்குறாரு? ஏதோ ஒரு பொருள், ஒரு 2 கிலோ. எவ்வளவு வாங்குறாரு? 2 கிலோ. பதில் தம்பி சொல்வது தொடர்மொழியில 2 கிலோ. எழுதிவிட்டீர்களா? அடுத்து அண்ணன் கேட்கின்றார். அது எதில் வேண்டுமானால் இருக்கலாம். தொடர்மொழியில் இருக்கலாம், அல்லது பொதுமொழியில் இருக்கலாம். சரி, தொடர்மொழியில என்ன வாங்குறாருன்னு சொல்லிட்டாரு, விலை கேட்கணும் இல்ல. விலை எவ்வளவு? தொடர்மொழி. விலை எவ்வளவு? அங்கேயும் கேள்விக்குறி வரணும். விலை எவ்வளவு? எழுதிவிட்டீர்களா? அதற்கு தம்பி பதில் சொல்கின்றார். எத்தனை கிலோ வாங்குறாரு? 2 கிலோ வாங்குறாரு. ஏதாவது ஒரு பொருள், தக்காளியோ வெங்காயமோ பருப்போ சர்க்கரையோ ஏதேனும் ஒரு பொருள் வாங்குகிறார். 1 கிலோ 20 ரூபாய். 1 கிலோ 20 ரூபாய். இது தொடர்மொழியில. உரையாடலை நிறைவு செய்து விட்டீர்களா? மீண்டும் ஒரு முறை. எங்கே செல்கிறாய்?
கடைக்கு. என்ன வாங்குகிறாய்? தக்காளி வாங்குகிறேன், வெங்காயம் வாங்குகிறேன், ஏதேனும் ஒன்று. அண்ணன் கேட்கின்றார், எவ்வளவு? தம்பி சொல்கின்றார், 2 கிலோ. மீண்டும் அண்ணன் கேட்கின்றார், விலை எவ்வளவு? 1 கிலோ 20 ரூபாய். சரியாக எழுதிவிட்டீர்களா? நன்றி. அடுத்து 4வது. மழை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது ஏறுவேன், ஓரிடத்தில் அமர்வேன், மேலும் கீழும் பார்ப்பேன், சுற்றும் முற்றும் பார்ப்பேன், மனம் அமைதி எய்தும். இதில் இருக்கக்கூடிய வினைமுற்றுகளை தனியே எடுத்தெழுதி தொழிற்பெயராக மாற்ற வேண்டுமா? வினைமுற்றுகள் அழைக்கும், ஏறுவேன், அமர்வேன், பார்ப்பேன், எய்தும் என்பது இவைதான் வினைமுற்றுகள். இந்த வினைமுற்றுகளை தொழிற்பெயர்களாக மாற்ற வேண்டும். இப்போ அழைக்கும் என்ற வினைமுற்று, இதனுடைய தொழிற்பெயர் அழைத்தல். அழைக்கும் என்பது அழைத்தல். அதற்கு நேராக மேலேயே எழுதிக் கொள்ளுங்கள். ஏறுவேன், ஏறுதல். ஏறுவேன், ஏறுதல். அமர்வேன், அமர்தல். அமர்வேன், அமர்தல். பார்ப்பேன், பார்த்தல். பார்ப்பேன், பார்த்தல். எய்தும், எய்தல். எய்தும், எய்தல். பார்ப்பேன் என்பது 2 இருக்கின்றது, ஏதேனும் ஒன்று எழுதினால் போதும். அப்ப அழைக்கும், அழைத்தல். ஏறுவேன், ஏறுதல். அமர்வேன், அமர்தல். பார்ப்பேன், பார்த்தல். எய்தும், எய்தல் என்பது இவைதான் தொழிற்பெயர்கள். எழுதிவிட்டீர்களா? நன்று. அடுத்து 5வது. கட்டு, சொட்டு, வழிபாடு, கேடு, கோரல். இந்த தொழிற்பெயர்களை வகைப்படுத்த சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். கட்டு என்பது கட்டுதல். அப்ப அது முதநிலை தொழிற்பெயர் என விகுதி இடம்பெறாமல் பகுதி மட்டும் வருகின்றது. முதநிலை தொழிற்பெயர். சொட்டு, சொட்டுதல் என்று வரும். அப்ப அது என்னதான்? முதநிலை தொழிற்பெயர் தான், விகுதி பெறாத தொழிற்பெயர். வழிபாடு, இது பெயர் சொல். வழிபாடு என்பது பெயர் சொல். கேடு, கேடு என்பது கெடு என்ற முதல்நிலையினுடைய தெரிந்தது. அப்போ கேடு என்பது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். கேடு என்பது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். கோரல், விகுதி பெற்ற தொழிற்பெயர். கோரல் என்பது விகுதி இடம்பெற்றிருக்கின்றது, ஆகவே விகுதி பெற்ற தொழிற்பெயர். கட்டு என்பது முதல்நிலை தொழிற்பெயர். சொட்டு என்பது முதல்நிலை தொழிற்பெயர். வழிபாடு என்பது பெயர் சொல். கேடு என்பது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். கோரல் என்பது விகுதி பெற்ற தொழிற்பெயர். எழுதிவிட்டீர்களா? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுவரை நாம் பார்த்தது தொழிற்பெயர், விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள், எதிர்மறை தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர், வினையாளனையும் பெயர், அந்த வினையாளனையும் பெயருக்கும் தொழிற்பெயருக்கும் உள்ள வேறுபாடு என்பதை பற்றி நாம் தெளிவுற கண்டுணர்ந்தோம். அவற்றில் மாணவர்களுக்கு ஏதேனும் ஐயம் ஏற்பட்டால் உடனடியாக அலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களுடைய ஐயத்தினை கூறினீர்கள் என்றால் அதற்குரிய விளக்கமானது கிடைக்கப்பெறும். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய பகுதி பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் என்பது பக்கமெண் 17 மற்றும் 18. பக்கமெண் 17இல் சொல் என்பதில் ஆரம்பித்து பக்கமெண் 18இல் தொழிற்பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு என்பது வரைக்கும் பாடப்புத்தகம் படித்தல் என்பது. மாணவ கண்மணிகள் தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள்.
அடுத்த பகுதியானது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 20. தங்களுடைய பாட புத்தகத்தில் பக்கம் எண் 20 எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் உள்ள சிறுவினா, 3வது சிறுவினா எடுத்துக்கொண்டீர்களா? அறிந்தது, அறியாதது, புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது, பிறந்தது, பிறவாதது, இவை அனைத்தையும் யாம் அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை எமக்கு தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும். இக்கூற்றில் வண்ண எழுத்துக்களில் உள்ள வினைமுற்றுகளை தொழிற்பெயர்களாக மாற்றி எழுதுக என்ற வினா. அந்த வினாவிற்குரிய விடையானது தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கம் எண் 23 இடம்பெற்றுள்ளது. தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கம் எண் 23 எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் இருக்கக்கூடிய வினாவானது அறிந்தது, அறியாதது, புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது, பிறந்தது, பிறவாதது, அனைத்தையும் யாம் அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை எமக்கு தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும். இக்கூற்றில் வண்ண எழுத்துக்களில் உள்ள வினைமுற்றுகளை தொழிற்பெயர்களாக மாற்றி எழுதுக. வினைமுற்று அதற்கான தொழிற்பெயர். அறிந்தது அறிதல், அறியாதது அறியாமை, புரிந்தது புரிதல், புரியாதது புரியாமை, தெரிந்தது தெரிதல், தெரியாதது தெரியாமை, பிறந்தது பிறத்தல், பிறவாதது பிறவாமை. இதுதான் அதற்குரிய விடை. இந்த வினாவினை ஒரு முறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியினையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அன்றைய வீட்டு பாடத்தை அன்றே செய்து முடிப்பது நன்று. தங்களுடைய வீட்டு பாடத்தில் தினசரி தவறாது தேதியை குறிப்பிட்டு எழுதுங்கள். மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.